இந்த ட்ரெஸ் போட்டு காலைல கிளம்பி போனாவா? அப்படியா பாஸ்? ஆனா ஒரு விஷயம் பாஸ், இந்த கெட்டப்ல பாக்கிறதுக்கு மேடம் அப்படியே ஒரிஜினல் நரி குர்த்தி மாதிரி இருக்கிறாங்க பாஸ். கண்டிப்பா பிரைஸ் கிடைச்சிடுடா. பிரைஸ் முக்கியம். பொண்டாட்டி வந்து புடிச்சிடுறா. ஏய் யாரோ டேய் கையடா. கை முடியாங்க. எது கை முடிச்சீங்க? என்ன சாமி இப்படி கேட்டு போட்டீங்க? கைய புடிச்சு இழுக்கிறது எனக்கு உரிமை இருக்கு சாமி. உரிமை இருக்கா? என்னடா உளற எருமை? நான் கண்ணால கட்டி போற போற பொண்ணு சாமி. போற பொண்ணு சொன்னா மோகரை போய்டுவா. இது என் வைஃப் கௌசி. ஐயோ கௌசி இல்ல, ஊசி படி பாசி. என்ன சாமி இப்படி தப்பா பேசுறீங்க? இத கட்டாலம் கட்டுறதுக்கு அவங்க அப்பா கிட்ட 25000 ரூபாய் பரிசு பணம் கொடுத்தாங்க. பரிசு பணம் கொடுத்தா வருஷ பணம் கொடுத்தான்னு உல்டா பண்ற நீ. இவங்க என் பாஸோட வைஃப். அதுக்குன்னு ஊசி பண்ணி பாசின்னு சொல்லுவியா? மேடம் நீங்க டக்குன்னு போய் வண்டியில ஏறுங்க. நாம பரிச்சு எழுதணும்னா இந்த மாமன் சாமி கிட்ட தப்பிக்கணும். அதுக்கு சரியான ஆளு இந்த ஆசாமி தான். இவர் ரூட்ல போட வேண்டியதான். என்ன கோசல யோசிக்கிற? வா வந்து வண்டியில வீட்டுக்கு போலாம். கொய்யா பரிசு போட்டதுக்கு அப்புறம் இன்னொருத்த கூட சோடி போட தப்பு. அப்படியே உள்ள ஒரு அப்பு. பாஸ் நீங்க டக்குன்னு ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு கிளம்புங்க. ஆட்டோக்கா எதுக்குடா? அப்புறம் 2 வீலர்ல எப்படி 3 மெம்பர்ஸ் போறது? நீ ஆட்டோல வரவேனா, நீ பின்னாடி ஓடி வந்துரு. வா கோசி போலாம். ஓகே ஓடி வரதா? என்னதான் ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த பண விஷயத்துல மட்டும் கராரா இருக்காரு. வா கோசி, என்ன விளையாட்டு நடு ரோட்ல? வா வந்து வண்டியில. என்ன மாறு வச்ச போட்டியோ வந்து மாடிட்டு இருக்க. போனமா வந்தமா இருக்கோமா? ஏறு ஏறு ஏறு. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஜினியர் பாத்தோண்ட ஒரு 50 ரூபா வந்து கொடுங்க ஆட்டோக்கு. ஏண்டா நான் கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு இன்னொருத்த கூட சோடி போட்டு அனுப்பிச்சிட்டு காசு கேக்குறியா நீ? அம்மா ஐயா 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 டபாலி அடிக்குறானே. அம்மா ஏறு 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 ஏறு. புடிச்சுக்க நல்லா புடிச்சுக்கோ. என்ன அஷ்டு இவன் எம்மாராத மாதிரி நடந்து போறான். ஐயோ ஆட்டோக்கு தாண்டா 50 ரூபா கேட்டேன். ஆம்புலன்ஸ்ல எத்தனை அளவுக்கு அடிக்கிறீங்களா? ஏன் எல்லாரும் அடிக்கிறானுங்க? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மேய்துன்னு சொன்னாங்க. மேய்துன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி நம்ம மார்க்கெட் போனோம்னா ஊசி பாசி எல்லாம் நிறைய வித்துல. நம்ம சாதி சனம் எல்லாம் ஓடியாங்க. அரே சோலார்பேட்டை நம்ம சாதி சனத்திலேயே என் பொண்ணு கொய்யாதான் நல்ல படிச்ச புள்ள. அப்ப கண்ணானத்துக்காக நம்ம சாதி சனம் எல்லாத்தையும் பச்சை மலை பவளமலை உச்சி மலையில இருக்க எல்லாத்தையும் வர சொல்லி இருக்கிறேன். அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக காட்டுக்குள்ள இருக்கிற காட்டு பண்ணி நாட்டுக்குள்ள இருக்கிற நாட்டு பண்ணி ஓனா ஒடுக்கு பூனா புணுகு எல்லாத்தையும் பிடிச்சு போட்டு சமைச்சு கல்யாணம் சந்தோஷம் நடத்துங்க. என்ன வார்த்தை சொல்லி போட்ட சிதம்பரம்? என் புள்ள சங்கு கல்யாணத்துக்கு 25 வெள்ளை பண்ணி 50 கருப்பு பண்ணி அதுவும் பட்டும் பத்தாதுன்னு சொல்லி வந்தவன் வயிறார குடிக்கணும்னு சொல்லி சாராயங்காச்சும் பணத்தை கொடுத்து விட்டான்ல. ஏன் மச்சான், ஏன் அண்ணமாவன் சங்கு தங்கம்ல இந்த கூட்டத்திலேயே அவனை அடிச்சுக்க ஆள் இருக்கா? நம்ம பொண்ணு அவனுக்கு பரிசம் போட்டா. என்னடா மருமவனே பரிசம் போடுற பணத்தை வாங்கிட்டு பேச்ச பாரு. என்ன மருமவனே மாமனார மரியாதை இல்லாம பேசுற? அத்தை உன் புருஷன் எனக்கு ஒண்ணு மாமனார் இல்ல. உன் பொண்ணு மோட்டர் ரோட்ல கூட்டு போனா பார், அவனுக்கு தான் மாமனாரு. டேய் மாப்பிள்ளை என்னடா சொல்ற? மாப்பிள்ளை கேட்டகோ வந்துரும். டேய் மாப்பிள்ளை சொல்ல முடியும், சித்தப்பா சொல்ல முடியும். மறுக்க மாப்பிள்ளைன்னா உன் நுங்க எடுத்து வந்த சங்கு மறுவாதியா பரிசு பணம் 25,000 எடுத்து வை. ஐயோ மொத்தம் 2 பண்ணி வாங்கி விட்டுட்டலடா. அதுக்கு இந்த பண்ணி 2 பண்ணி வாங்கிருச்சா? ஏல சங்கு பரிசு போட்ட பணத்தை ஏன் திருப்பி கேக்குற? ஏன் கணக்கு இருக்காப்பா? பரிசு போட்ட பொண்ணே ஓடி போயிருச்சு. அப்புறம் பணம் மட்டும் எதுக்கு இந்த பணத்துக்கிட்ட இருக்கணும்? போனாங்கன்னம்னா ஓ வாயும் கோப்ப வாயும் தான் வர கிழிச்சு போடியாமா. என் பொண்ணு ஓடி வச்சு யாரா சொன்னது? சிலோன் ரேடியோல சொன்னாங்க. ஏய் சாமி சத்தியமா நானே 2 கண்ணால பார்த்தேன். மாப்பிள்ள ஓடி போன கொய்யாவத நாங்க இழுத்து பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம்ல. அத்தை நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். டேய் மர்மோனே உங்க அத்தை சொல்றது உண்மைதான்டா. என் பொண்ணு கொய்யா வீட்டுக்குள்ள தான்டா இருக்கு. ஏ ரோசா போய் கொய்யா கூப்பிடு. ஏய் சினிமாடி குண்டோ வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன். ஏன் கொய்யா வந்துட்டியா நீ? எங்க என்ன ஏமாத்திட்டு போயிடுன்னு பயந்தா போயிட்டேன். ஏ அப்பா கொய்யா வந்துட்டா. ஏ கொய்யா வந்துட்டா. ஏ மாப்ள யாரடி இவன்? கரடி மாதிரியே இருக்கான். தெரியாத மாதிரி கேட்காத. இவனுக்கு பயந்தானே நீ வீட்டை விட்டு ஓடுன. இவன் தான் அவனை கட்டிக்க போற மொரமாப்ல. இந்த காட்டு பண்ணிக்கு பயந்தா வீட்டை விட்டு ஓடுனாலா? எவ கொய்யா? நீதான் கொய்யா. ஐயோ நான் கொய்யா இல்லடி கொய்யால சொன்ன நம்புங்க. டேய் மாப்ள சடங்கு ஆரம்பி மாப்ள. என்ன சடங்கு? ஏப்புல மொரப்பனுக்கு மொரமாமா பொட்டு வைக்கிறதா சடங்கு. ஆமா ஆமா. டேய் மாப்ள எல்லாம் உள்ள கூட்டி போங்க. எல்லாம் வாங்க வாங்க வாங்க. சடங்கு நடத்துவோம்.
जक्कम्मा झारे मारे सोतारा का बाहो ये चुतेले मक्केले सारा का मारेगा तो मापले இந்த கண்ணு என்னடி அந்த குரங்கு வாய குங்குமத்தை உதட்டால திங்குறான். அவன் குங்குமத்தை திங்கல உதட்டால எடுக்கிறான். ஆ, எதுக்கு? அவன் உனக்கு பொட்டு வைக்கதான். உதட்டால பொட்டா? ये கொய்யாவை கூப்பிடு மாப்ள முதல்ல நெத்தியில வை அதுக்கப்புறம் ரெண்டு கன்னத்திலயும் மாறி மாறி வை கடைசியா உதட்ட நச்சுன்னு வை யோ, நீங்க எல்லாம் பெரிய மனுஷாயா? அந்த நாரவாய பல்லு விளக்கி எத்தனை வருஷம் ஆச்சோ? அவன் உதட்டுல குங்குமத்தை கொடுத்து பொட்டை அங்க வை இங்க வைன்னு சொல்றியே, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? எப்பல கொய்யா, இது நம்ம கொல வழக்கம். ஏய் மாப்பிள்ளை, நீ வை. அங்கேடா யோ, கொலை வழக்கம்னு சொல்லி என்ன ஏன் கொடுமைப்படுத்துறீங்க? என்ன விடுங்க. விடுறீ பூசரிக்கா. ஏ சங்கு, என்ன பொட்டப்படி பத்திர கம்முன்னு இருக்கிற? சட்டு புட்டுன்னு பொட்ட வை. மாப்ள ஐயோ, அடா. தாயே மாரியாத்தா, ஓடி போன என் மருமக திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே கூடாது. ஏன்னா இப்பதான் என் வீடு வீடாவே இருக்குது. அந்த மேனாமினிக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், சண்டே சச்சரவுமா வீடு சந்தக்கடையாவே ஆயிடும். என் மருமகளை மட்டும் இந்த வீட்டுக்கு நீ வராம செஞ்சிரு. உன் கோவில்ல நான் மண் சோறு சாப்பிடுறேன், வேப்பஞ்சேலை கட்டி விரதமும் இருக்கேன். உங்க சைஸுக்கு வேப்பஞ்சாலை கட்டணும்னா ஊர்ல இருக்கிற எல்லா வேப்ப மரத்தையும் வெட்டணும். வேண்டாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்க வேண்டுதலை டக்குன்னு வாபஸ் வாங்கிக்கோங்க. எதுக்குடா வேண்டுதலை வாபஸ் வாங்க சொல்றேன்? அங்க பாருங்க, ஆரம்பம் அஜித். வா குத்து பாருங்க, நயன்தாரா தலை குனிஞ்சு நிக்குது. டேய், யாருடா அது? அதான் சொன்னேன் நயன்தாரான்னு. யாரா? அதான் உங்க மருமக. மருமகளா? ஏண்டா மாதவா, ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா, பணக்கார பொண்ணா, நல்ல படிச்ச பொண்ணா, பர்சனாலிட்டியா இருக்கிற பொண்ணை பார்த்து நான் உன்னை கட்டி வச்சிருப்பேன்ல. போயும் இந்த கம்பி மேல நடக்கிறவளை இழுத்துட்டு வந்திருக்கேன். மூஞ்சியை பாத்துட்டு பேசுமா. இந்த நாத்த பிடிச்ச மூஞ்சியை நான் வேற பாக்கணுமா? போடா இவனே. மேடம் வேண்டாம், வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம அனாவசியமா பேசாதீங்க. டேய் 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 டேய், எவளா இருந்தா எனக்கு என்னடா? என் மருமக கௌசல்யாவையே ஓட ஓட விரட்டவிடா இந்த பண்டரி பாய். இவ்வளவு மருமகதாமா? கௌசல்யா தான். பார் மூஞ்சி பார். நீயா? ஸ்டீப்ரியா நடிச்ச படம். குறுக்க பேச உன்னை மிதிச்சிட வேண்டாம். சாரி. ஏய், என்ன பண்ற இவ? ஏய், என்னடி இது வேஷம்? கௌசல்யாவோட லேடிஸ் கிளப்ல ஏதோ கல்ச்சரல் ப்ரோகிராமா, அதுல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக இந்த குறத்தி வேஷம் போட்டிருக்கா. ஓஹோ, இந்த வேஷம் போடுறதுக்காக தான் கல்யாணத்துக்கு போற மாதிரி நடிச்சாளா? ஏன் சாமி இந்த குண்டா எதுக்கு நடிக்குது? யார் இந்த சாமியே? ஏய், என்னடா இவ பேச்ச வேற மாதிரி இருக்கு? அதாவது குண்டு மேடம், இந்த மேடம் எந்த கேரக்டர் போட்டாலும் அப்படியே அந்த கேரக்டரா ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவங்க தண்ணி மாதிரி. மோர் ஊத்துனா மோர் ஆயிடுவாங்க, பால் ஊத்துனா பால் ஆயிடுவாங்க, குழம்பு ஊத்துனா குழம்பு ஆயிடுவாங்க, சாக்கடை ஆயிடுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் போட்டா உங்களுக்கு சூட் ஆக மாட்டேன்னு பொறாம. தேவையே இல்லாம குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி எங்க அம்மாவுக்கு வாய்ப்பு சண்டையை மூட்டி விடுற. இந்த குடும்பத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தமா? உங்க பொண்டாட்டி காணணும்னு எனக்கு போன் பண்ணி, எந்த குடும்பம் எங்கடா இருக்க, என் ஒய்ஃபை காணடா, சீக்கிரம் கிளம்பியோட போன் பண்ணீங்களே, அப்ப மட்டும் இந்த குடும்பத்தோட எனக்கு சம்பந்தம் இருந்ததா? அதான் பாஸ், வேலை ஆகணும்னா காலை பிடிக்கிறீங்க, வேலை முடிஞ்சா கழுத்தை பிடிக்கிறீங்க. நீங்களா ஒரு பச்சோந்தி பாஸ். டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைய ஏன் முன்னாடியே பச்சோந்தின்னு சொல்ல? ஓகே ஓகே ஓகே. ஏன் மேடம், நீங்க ஏன் மேடம் என்ன அடிக்கல? உலகத்திலே கேட்டு அடி வாங்குற ஒரே அயோக்கிய பையன் நீதான்டா. மாதவன் சார், இந்த பாப்பா கௌசல்யா வந்துட்டாங்க. அது வந்துட்டாங்க, நிக்கிறாங்களே. கௌசல்யாவா? நம்பவே முடியல. அடையாளமே தெரியல சார். கௌசல்யா, நீ மட்டும் லேடிஸ் கிளப் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். அப்படினா இவ போட்டியில கலந்துக்கவே இல்லையா? எங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தா தானே போட்டியில கலந்துக்கிறதுக்கு. ஏண்டி, ஃபங்க்ஷனுக்கு கூட போகாம எங்கடி ஊர் சுத்திட்டு வர? ஐயோ, அது ஒண்ணு இல்லம்மா.
இவ கெட்டப்ப பார்த்துட்டு ஒரு அசல் குறவை அவங்க ஆளுங்க நினைச்சு இவளை இழுத்துட்டு போயிட்டான். ஐயோ அப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சா? எங்க பாஸ் ஹீரோவாச்சே, டக்குன்னு உள்ள பூந்து வில்லனோட ஃபைட் பண்ணி ஹீரோயினை கூட்டு வந்துட்டாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஒரு காமெடியன், நானே ஃபைட் பண்ணனா பாருங்களா. ஏய் இந்த பக்கம் திரும்ப. இப்ப எது கடிச்சிங்க சொல்லி அவன எனக்கு. டேய் உன்னை காமெடின்னு சொல்லிட்டியே, அதுக்கு தாண்டா அடிச்சேன். அதுக்காக அடிச்சீங்களா இல்ல உங்க மருமகளை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டோம் அதுக்காக அடிச்சீங்களா? ரெண்டுக்கும் சேர்த்து தாண்டா அடிச்சேன் கோமாளி. ஆமா வந்ததுல இருந்து பாக்குறேன் கௌசல்யா பேசவே மாட்டேங்கிறாளே. அது அவ அந்த அதிர்ச்சியில மீறல நினைக்கிறேன். சரி கௌசல்யா நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். மாதவன் சார் போயிட்டு வரேன். கௌசல்யா இந்த வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு சொல்லுங்க சாமி. என்ன சொல்லுங்க சாமி. ஐயோ இந்த வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு குளிச்சு ட்ரெஸ் எடு, புரியுதா? குளிச்சுட்டா என்ன யோசிக்கிற? ஓ அவன் உன் கை பிடிச்சிக்கிட்ட அதை யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் மறந்துட்டு போய் ரெஸ்ட் எடு போ. போ. ஏமா பெரிய ஊடுது ஐயோ. என்ன சாமி? அண்ணா சாமியா ஆ? இத ஆறு விட. ஹலோ வேஷம் போறதெல்லாம் மேடையோட நிறுத்தினோம், வீட்ல எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது, புரியுதா? உங்க வீடு உங்களுக்கே தெரியலையா? அவன யாரு? நான் யாரா? நான் தான் கொலம்பஸ். எந்த ஊர் பஸ்? உங்க ஊருக்கு போற டவுன் பஸ். ஆள விடுறா சாமி. சாமியா? அட நம்ம சாச்சனா. எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க 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 வாங்க. எதுக்கெல்லாம் ரவுண்ட் கட்டி சுத்திட்டு இருக்கீங்க? மாப்பிள கேக்குறால புள்ள சொல்லு. அது ஒண்ணும் இல்ல கொய்யா, இன்னைக்கு உனக்கு தடபுடலா விருந்து கொடுத்து அசத்தில்லான்னு இருக்க, என் கூட வா. வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடாம நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு இவங்க கொடுக்கற தடபுடலான விருந்துல நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட வேண்டியதான். என்ன யோசிக்கிற? விருந்து எந்த ஹோட்டல்ல வைப்பீங்க? ஹோட்டலா? அது தம்மா துண்டுல இருக்கும். நான் விருந்து கொடுக்க போற இடம் பெரிய இடம். வந்து பாரு. ஓடி வர. என்னடி ஏதோ விருந்துன்னு சொன்னாங்க, விருந்தையும் காணோம், விருந்து கொடுக்க போற ஹோட்டலையும் காணோம், இடம் வேற ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க. ஏமா இடம் ரொம்ப பெருசு மட்டும் இல்லம்மா, ஒசரமானதும் கூட. ஹைட்டான இடமா? வந்துருச்சு, வாங்கடா வாங்கடா, ஓடியா 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 ஓடியா. மாப்பிள அந்த நாலாவது சோறு இருக்குவாரு. எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க? கல்யாண மண்டபத்துல போட்ட எச்சலடி எதுக்கு இது? எல்லாம் உனக்கு விருந்து வைக்கதான். எச்சல விருந்தா? என் புள்ள லட்டு எடுத்துட்டா. நல்ல விருந்துதான். மாப்பிள ஜெயிச்சாரு. மாப்பிள சினிமாக்காரங்க மாதிரி ஸ்லோ மோஷன்ல வர்றாரு. திங்க ஒண்ணு போடுறப்பட்டது, அதுக்கு நல்ல காலம் நெருங்கி வரும் நேரம். வாங்க மாப்பிள்ள சீக்கிர லட்ட கொண்டு வாங்க மாப்பிள்ள வாங்க. கொய்யா உனக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும், உங்க ஆத்தா சொல்லுச்சு. இந்த சாப்பிடு. கரும புடிச்சவனே, இதுதான் விருந்துன்னு சொன்னியா? ஆனா 700 விழுந்தாலும் எதுல சோறு இருக்குன்னு பார்த்து 10 பேர் கூட சண்டை போட்டு ஒத்த பருக்க கீழே விழாம எடுத்துட்டு வந்து பொண்டாட்டிக்கு ஊட்டுறான அவன் தான் சரியான புருஷன். ஐயோ உங்க ஆள் சார் நல்லாதானே இருக்கு, ஆனா நான் ஆள் இல்லடா. இங்க பாரு, மறுபடியும் ஆளுல நோலுல நான் சுட்டு விடுவேன். காட்டு பண்ணி சொல்ற மாதிரி வேலை சுட்டு விடுவேன். ஆமா மாப்பிள நீ ஊட்டி விடு மாப்பிள. இதெல்லாம் எனக்கு வேணும். கேக்குதா? குடுக்குறல சாப்பிடுங்கன்னு. கேவல ஒரு கப்புக்கு ஆசைப்பட்டு இந்த கப்புங்கிட்ட மாட்டிக்கிட்டு அத்தை. என்னம்மா கொய்யா? உன்னை கூப்பிடலாயா? நான் என் புருஷனோட அம்மாவை கூப்பிட்டேன்.
ஏ கொய்யா இதான் எங்க அம்மா. ஆனா நீ என் புருஷன் இல்லடா. ஏய், என்னது நான் உன் புருஷன் இல்லையா? என்ன தவிர உன் கழுத்துல வேற எவன் தாலி கட்டுறான்னு பாத்துறேன். 7 ஜென்மம் ஆனாலும் நான் தான் உனக்கு புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி. இந்த தாலி தானே. லேபர் கோர்ட்லயும் ஹியூமன் ரைட்ஸ்லயும் பாஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன ஒரு தொழிலாளியாவும் பாக்குறது இல்ல, என்ன ஒரு மனுஷனாவும் பாக்குறது இல்ல. நாயா பிறந்திருந்தா கூட ப்ளூ கிராஸா என்ன வந்து காப்பாத்திருக்கோம். நாயை விட என்ன கேவலமா நடத்துறாங்க. கடிகாரத்துல இருக்கிற முள்ளு மாதிரி நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கேன். இதுக்கெல்லாம் எப்பதான் விடியோ காலம் பிறக்கும் தெரியலையே. என்னடா காலங்காத்தால புலம்பிட்டு இருக்க? டிஃபன் வாங்கிட்டியா? அப்ப இது பேர் என்ன? இல்ல இது பேர் என்னன்னு கேட்டேன். எல்லாத்தையும் வாங்கி வந்தாச்சு. பாஸ் நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. என்ன? நம்ம வீட்ல ஒண்ணுத்துக்கு 2 பொம்பளைங்க இருக்காங்க. இருந்தும் ஹோட்டல்ல டிஃபன் வாங்கி வந்து சாப்பிடுறீங்களே, இதெல்லாம் குடும்பமா? இதுக்கு நீங்க தலைவன். டேய் என்ன சொல்ல வர நீ இப்போ? இந்த குடும்ப தலைவன்ற போஸ்ட நீங்க ரிசைன் பண்ணிட்டு அதை என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்தா என்ன பண்ணுவ? சொல்றேன். உங்க அம்மாவின் பொண்டாட்டியும் ஒரு நிமிஷம் கூட உட்கார விடாம வேலை வாங்கி இந்த குடும்பத்தை சிறப்பா எப்படி வழி நடத்துறேன்னு நீங்க பாப்பீங்க. அப்படியா? ஆமாம் பாஸ். உங்க அம்மாவும் பொண்டாட்டியும் உங்களை நல்லா ஏமாத்துறாங்க பாஸ். ஏமாத்துறாங்களா? ஆமாம் பாஸ். பாஸ் முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும், பொண்ணுங்களை அடிச்சு வளர்க்கணும். என்ன பாஸ் புயல் அடிச்ச மாதிரி இருக்குது? சுனாமி அடிச்சதுடா. இங்க பாருடா, தலை அப்படியே சுத்துதோ. ஏண்டா டேய், முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும், பொண்ணுங்களை அடிச்சு வளர்க்கணுமோ? எங்க என்ன நீ உடைச்சிருவியா? என்ன நீ உடைச்சிருவியான்னு கேக்குறேன். நான் சொன்னது முருங்கை மரத்தை, ஆல மரத்தை கிடையாது. அதெல்லாம் உடைக்க முடியாது. இந்த பாருங்க, சும்மா அடிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. நானே உண்மையை சொல்றேன். என்னடா உண்மை? இந்த பாருங்க, வீட்டுல ஒண்ணுத்துக்கு 2 பொம்பளைங்க இருக்கீங்க. இப்போ நீங்க இட்லி சுட்டா உங்க மருமக சட்னி அரைக்கணும். நீங்க சாம்பார் வச்சா உங்க மருமக தோசை ஊத்தணும். அத விட்டுட்டு ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிடுறீங்களே, இந்த குடும்பம் உருப்படுமா? ஹோட்டல் வச்சுக்க மண்டை செதறிடும். இந்த பாருங்க, மறுபடியும் சொல்றேன், அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சொல்றது கேளுங்க. டிஃபன் வாங்கிட்டு கொடுத்தமா? டிஃபனை வாங்கிட்டு வந்து குடுத்தியா, டேபிள் மேல வச்சியான்னு போய்கிட்டே இருக்கணும். சும்மா எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க கூடாது, புரியுதா? வாய உடைச்சிருவேன். போடாங்கிற பேசுறான் அவன். கிடக்குறாம விடுமா, நீ உட்கார்ந்து சாப்பிடுவாமா? என்ன பேச்சு பேசுறான்? ஓசியில திங்குற நாய்க்கு இவ்வளவு வாய் எதுக்குடா? ஆமா கௌசல்யா என்ன கேட்டா? அவ ஓ ரூம்ல தானடா இருப்பா. எழுந்ததுல அவளை பார்க்கவே இல்லையே. பாக்கலையா? நான் கூட தான் பாக்கல. ஏன் பாஸ், ஒருவேளை மறுபடியும் மேடம் ஓடிட்டு இருப்பாங்களோ? அப்படி ஓடுனான்னு வச்சுக்கே, முதல்ல நான் தாண்டா சந்தோஷப்படுவேன். நாய் சாமி குடுற என்னடா போனா? மேடம் வாய்ஸ் மாதிரி இல்ல? நாய் வாய்ஸ் இல்ல, வைஃப் வாய்ஸ் தெரியும் உங்களுக்கு? ஐயோ அது இல்ல பாஸ், அத கண்டினியூ பண்ணி இன்னொரு வாய்ஸ் வந்தது பாருங்க. ஐ சாமியா டேய், இது உன் பொண்டாட்டி வாய்ஸ் மாதிரி தான்டா இருக்கு. வா வாசல்ல போய் பாப்போம் வா. ஏய் தள்ளுடா, குறுக்க வராத. பாத்து நீங்க பொறுமையா. அதெல்லாம் நாங்க பாத்து வருவோம், போடா. டேய் டேய், யார் அது? நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரி இங்க வந்து உட்கார்ந்திருக்கா. ஏய் இது பிச்சைக்காரி இல்லமா, என் வீட்டுக்காரி. டேய் இவ எதுக்குடா இங்க உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கா? ஐயோ அத விடுங்க, சுத்து பாருங்க, டப்பால வச்சு சாப்பிட்டுங்கறாங்க. மானம் போது. ஏய் கௌசல்யா, என்னது இது? அதான் சொன்னேன் டப்பா. ஏய் வாய் போடா. சாமியா பசி உயிர் போதே. வீட்ல பார்த்தா ஒண்ணுமே இல்ல. பக்கத்து தெருவுல கனல நந்தா கல்யாண வீட்டுக்கு போய் பிச்சைக்காரிச்சி மாதிரி கேவலமா அங்க வாங்கிட்டு வந்து இங்க சாப்பிடுறியாடி? பிச்சை எடுக்கிற அளவுக்கு நான் கேவலமான விலை குண்டு சாமியா. அப்புறம் ஏது இது சாப்பாடுலாம்? அப்படி கேளு. எல்லாரும் துண்டு போட்ட எல்ல இந்த மிச்சம் இதெல்லாம் எடுத்து கௌரவமா சாப்பிடுறது சாமியா. மிச்சம் மீதினா? ஐயோ டேய், எச்சலைய பொறுக்கி திங்கறாடா உன் பொண்டாட்டி. அச்சோ, பிச்சை எடுத்து சாப்பிடுறத விட எச்சலையில பொறுக்கி திங்கறது கௌரவமா? என்னப்பா சோறு துண்டுறது எல்ல வந்து துப்புனுரு. எச்ச பட்டு போதே, எச்ச வந்தா தள்ளி போய் துப்பு. நீ சோறு துண்டுறது எச்ச சோறு, அதுல லைட்டா எச்ச பட்டது. சும்மாடா வாயை போடா. கௌசல்யா, என்ன கௌசல்யா, மானத்தை வாங்காத, ஏத்து உள்ள போலாம். சாமியா பேலன்ஸ் வரை துட்டு வரேன். ஐயோ என்னடா மாதவா, என்னடா சொல்றாமா, புரியல உங்களுக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அதானே மார்வேஷ போட்டியில தான் கலந்துங்க. அதுக்கு என்ன அந்த கம்யூனிட்டிக்கே ஹெட் மாதிரில ஃபீல் பண்றீங்க? டேய் நேத்துல தான் இப்படிதான் இருக்கா. ஏன்னு புரியல. நேத்து மேடத்தை ஒருத்தர் துரத்தின்னு வந்தான் இல்லையா, அவன் எதனா மந்திரகந்திரம் பண்ணிருப்பான். எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. ஒண்ணு பண்ணலாம், ஏதாவது டாக்டர் காட்டலாமா? ஏய் டாக்டர்லாம் அப்புறம் பார்க்கலாம்டா. முதல்ல இவளை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போங்கடா. அக்கம் பக்கத்துல பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்கடா. என்ன சாமியா
சோறு தின்னும் போது உயிரை வாங்கினுங்கிற அப்படி கவனம் ஓரமா ஒரு இடத்துல நில்ல